பண்ணிக்கலாம்ல? ஸ்கேன் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் சரி சரி. பல மாசமா வராமல் இருந்தது, அதுக்கு என்ன இனிமேல் வருமா ரெகுலரா? அது கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா இந்த ரூட்டு பஸ்ஸே வேணாம் நினைக்கிறாங்க. அது ரயில்வே ட்ராக் ஏரியா ரொம்ப நேரம் ஆயிடுது கிராஸ் பண்ணுறது. விஜய் தான். சரி சரி. போகவே மாட்டாங்க இந்த சைடு. ரோடு சரியில்லை. இல்லை, ஆக்சுவலாக வரவே இல்லை. கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலே. ஆமாம், நான் இதுக்காக சிரமப்பட்டு ஆவடி வரையும் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி போட்டேன், நேற்று தான் இருந்தது. அதுதான் போட்டேன். சரி வந்து பட்டாபுரம்லேயே போட்டு வாங்கிக்கலாம். அந்த லாஸ்ட் டைம் பட்டாபுரம் தான் போட்டு வாங்கினேன். அவர் தான் சொன்னார், எதுக்கு நீ இவ்வளோ சிரமப்படுறீங்க, அன்னைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு எனக்கு. வேற வேலைலாம் கூட பார்த்துட்டு வருவோம்ல, இதுக்காக வந்து பெட்ரோலும் வேஸ்ட், இதுவும் வேஸ்ட். ஆமாம், அதான் சொன்னார் அவர் தான், இனிமேல் வேப்பம்பட்டிக்கே போடுவாங்கன்னு. நம்பல, நம்பிக்கலாம் தான் போட்டு வந்துருக்கீங்களே. ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு இது ஒரு 1 month இப்போ வந்திருந்தாரு. அவ்வளவுதான், சும்மா தான் போட்டேன். வருமா வராதா கேன்சல் பண்ணி அனுப்பிடுவாங்க நீங்க போட்டேன். 1 2 4 6 8 தான் இல்லை. இருங்க, எதுக்கு செக் பண்ணி அதுதான் 1 2 3 4 5 6 7 8 ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? ரூபே கிரெடிட் கார்டு அக்செப்ட் ஆகுதுல்ல? ஓகே ஓகே இருக்குல்ல? ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஓகேப்பா, நெக்ஸ்ட் டைம் போட்டிங்கன்னா வரும்ல, எதுவும் ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் ஒரு சில நேரத்தில் அவங்களே வந்து அவங்க போக மாட்டாங்க. கிலோமீட்டர் அதிகம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அதிசயமாக எங்கள் வீட்டுக்கே டெலிவரி வந்து கொடுத்துருக்காங்க. இது பல மாதம் கழித்து, பல வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு 500 ரூபாய்க்கு மட்டும்தான் நான் ப்ராடக்ட் போட்டு விட்டுருந்தேன், வந்துடுச்சு. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எப்பயும் வாங்குற மாதிரி தான் ஸ்நாக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் நிறைய. ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாமும் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்ட்ரீட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ் வந்து விற்கிறாங்க. அது எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கியிருக்கேன். திருநெல்வேலி அல்வா, மோதிச்சூர் லட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஃபேவரேட் எனக்கு. இது எப்போயுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு பசிக்குதுன்னா நம்ம எடுத்து நம்ம வாயில் போட்டுட்டா நமக்கு பசி தீர்ந்துடும். இது ப்ரோட்டீன் கூட. நமக்கு இந்த பருப்பு வகைகள்லாம் சாப்பிட்றப்ப ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, நல்லது தான். பட் ஆனால் இதில் வந்து சால்ட் கண்டென்ட் இருக்குது, அது உடம்புக்கு நல்லது இல்லை, அதையும் நான் சொல்லிக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க சாப்பிடாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அப்புறமா இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1 வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 இருக்கும். இந்த மாதிரி இந்த மாதம் நிறையவே சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பாக உடம்புக்கு கேடு. ஸோ பிபி எல்லாம் அதிகமாகும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. பட் ஆனாலும் வந்து அந்த சுவைக்காக, அந்த பசிக்காக நம்ம வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த சோன் பப்படி கூட பார்த்தீங்கன்னா விலை மலிவாக இருந்தது. ஸோ வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மைசூர் பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக போட்டிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே. இது ஆல்ரெடி எப்பயும் வாங்கிறது தானே. மொத்தம் இந்த 8 ஐட்டம் மட்டும் நான் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்குள்ளே தான் வந்தது. ஆக்சுவலாக 500 ரூபாய்க்கு வாங்கினா 50 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருந்தாங்க. இது அதனால் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்குள்ளே வந்தது. இல்லைனா இது 520 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஃப்ளிப்கார்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே கிராசரி செக்ஷன் நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அதில் பாருங்கள், டெலிவரி 602024 இந்த திருவள்ளூர் பின்கோடுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சில நேரம் வந்து ஆன் பண்ணுறாங்க, ஒரு சில நேரம் வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. அது எப்போன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதே போல் அந்த 50 ரூபா 100 ரூபா அந்த கூப்பனும் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃப்ளிப்கார்ட் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட்டுன்னு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணால் அதில் ஆர்டர்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர்ஸில் போயிட்டு நம்ம ரீசெண்டாக வந்த ஆர்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள்,
இப்போ இந்த 8 ஐட்டம் தான் இப்போ எனக்கு டெலிவரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 2 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே வந்து கொடுத்துட்றதா போட்டிருந்தாங்க. அதே போல் டெலிவரி கொடுத்துட்டாங்க. அதிசயம். எப்போவுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து லேட் பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே திருமுலை வாயில்கிட்ட இருந்து வராங்க போல். ஸோ இனிமேல் ரெகுலராக வரேன்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை நாள் நீடிக்கும்னு பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆஃபர் வந்து போட்டதுனால 489 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு 8 ஐட்டம்ஸு. ஸோ இதோட ரேட்டெல்லாம் தனித்தனியாக நான் சொல்லலை இந்த வாட்டி. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியை விட நல்லா வந்து கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி டெலிவரி சார்ஜஸும் வந்து போட்டிருக்காங்க ஒரு 9 ரூபா. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், லிஸ்ட்டு ப்ரைஸு 777 ரூபா எம்ஆர்பியோட ப்ரைஸு. அதில் செல்லிங் ப்ரைஸ்ன்றது 530 ரூபா. டெலிவரி சார்ஜஸ் வேறு ஒரு 9 ரூபா. அப்போ 539 ரூபா இல்லையா? அதில் அந்த ப்ரொமோஷன் டிஸ்கவுண்ட்டு அந்த 500 ரூபாய்க்கு மேலே வந்து வாங்கினதுனால அந்த 50 ரூபாய் இன்ஸ்டண்ட்டாக வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் 489 ரூபா தான் நான் வந்து பே பண்ணியிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அந்த கூப்பன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் பேமெண்ட் மோடில் கேஷ் ஆன் டெலிவரியில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் கையில் காசு கொடுக்கல. நான் மறுபடியும் ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளவே போயிட்டு ரூபே கிரெடிட் கார்டு லிங்க் பண்ணி வச்சுருந்தேன். அது மூலமாக தான் நான் வந்து பே பண்ணியிருந்தேன். இப்போ சிஓடி போட்டு கூட இந்த மாதிரி ரூபே கார்டு வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிக்க முடியுது. ஆனால் ஸ்வைப்பிங் மிஷின் வந்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து உபயோகமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு கிரெடிட் அந்த ஃப்ரீ அந்த பீரியட் கிடைக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் பே பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் டைம் இருக்கும். அது ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணிக்கிட்டால் போதும். ஒருவேளை அக்கௌண்ட்டில் காசு இல்லாமல் நீங்கள் வந்து மளிகை சாமான்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்ணுன்னா வேறு வழி இல்லை, ரூபே கார்டு வச்சுருந்தீங்கன்னா தான் அது வந்து சாத்தியமாகும். அது சாத்தியம்தான். கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிற மாதிரி வருது.